ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ ரிவருக்கு போக ரெடியாக இருக்காங்க. ஈஸுமி இந்த இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி அவளோட ஹேட்டத்துக்கே அவனுக்கு கொடுக்குறா. ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சது நின்னுசாக்கி சொல்லுவோம். இப்போ ஏன்டா எக்ஸாம் ஞாபகப்படுத்துற அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். ஏன் ஃபெயில் ஆயிருவியா அப்படின்னு அவன் கேட்கறான். கைஸ் கிளம்பலாமா அப்படின்னு ஹீரோவோ ஷிகிமோரியோ வராங்க. ஒரு வழியாக இவங்க எல்லாரும் கிளம்பி இப்போ ரிவருக்கு வந்திருக்காங்க. ரிவர் நல்ல பெருசா வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒரு அதிசயம், ஈஸுமியை கூட கூட்டிட்டு வந்து கூட இன்னும் மழை வராம இருக்கு அப்படின்னு இனுமாக்கி ஹாப்பியா இருக்கான். சரி ஃபர்ஸ்ட் பார்பிக்யூவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க போய் ஒரு லொகேஷனை பிடிக்கிறாங்க. நான் பெஸ்டா டேஸ்டா இருக்கிற கறி எல்லாம் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நெக்கோசாக்கி சொல்றா. நான் சமைக்கிறேன் அப்படின்னு இனுமாக்கி கத்தி வச்ச ஆனியனை குத்துறான். இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நெக்கோ சொல்றா. இனுமாக்கி ஆனியனை குத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஹாட்சிமிட்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீ போய் இங்க உட்கார அப்படின்னு இனுமாக்கி எனக்கு அனுப்பி வச்சிருந்தா. நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெட்ட போறான். அச்சோ வேண்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா ஆனியனை வெட்டுறான். நீ எப்படிப்பா இப்படி பண்ற அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. எங்க அம்மா கூட சேர்ந்து நான் சமையல்ல ஹெல்ப் பண்ணிருக்கேன், சோ இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஈசனுக்கு நல்லா சமைக்க தெரியுதா அப்படின்னு ஷிகிமோரி ஷாக் ஆகுறா. சமையல் தெரிஞ்ச பையனை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இனுசாக்கி சொல்லுவோம். ஏன் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் நீ ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி போய் அவனை மிரட்டுறா. இப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல பார்பிக்யூவை ரெடி பண்றாங்க. இப்போ எல்லாருமே இங்க இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஷிகிமோரி மட்டும் தனியா எதையோ உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். பார்பிக்யூவா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஷிகிமோரியும் எதையோ ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கா. ஈஸுமி இந்த இதை நான் உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண அப்படின்னு கொடுக்குறா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறது மாதிரி பார்க்கவே செம டேஸ்டா இருக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னாச்சு ஈஸுமி இது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கவும், இல்லப்பா நான் வாயடிச்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஷிகிமோரி எது பண்ணாலும் அதுல திறமையா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்டா. அது ரொம்பவே கேவலமா இருக்கு, ரொம்ப காரமா இருக்கு, திடீர்னு புளிப்பா வருது, திடீர்னு இனிப்பா தெரியுது, என்னடா டேஸ்ட் இது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவ்வளோ இதாவா இருக்குன்னு அவளே அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவளுக்கே வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. கைஸ் இந்தாங்க தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஷிகிமோரியோட மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ திரும்பவும் அதை எடுத்து சாப்பிட போறான். இதை சாப்பிடாத கண்டிப்பா செத்துருவா, அது கேவலமா இருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், எனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்க, அந்த லெவலுக்கு இது ஒன்றும் மோசம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள அச்சோ பாடி இதை வெளியே அனுப்பி வாமிட் எடுக்க வச்சிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா ஒரு நாள் பெஸ்டா உனக்கு சமைச்சு தருவேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இப்போ ஒரு வழியா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா ஸ்நாக்ஸே வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி மேக் பண்ணிருக்கான். வா இது பார்க்க சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இது நான் உனக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சாப்பிட்டு பாக்குறா. எல்லாருமே சாப்பிடுறாங்க. அது வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. இது எனக்கு இன்னும் போதாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ உடனே வெக்கப்படுறான். அவ டபுள் மீனிங்ல பேசி ஈஸுமி நல்லா வெக்கப்பட வைக்கிறாப்பா அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். இப்படியே என்ன டீஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சாப்பிட்டு முடிச்ச அந்த ஏரியாவையும் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ரிவருக்கு போலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஈஸுமி நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேருக்காக மட்டும் ஏதாச்சும் ஸ்பெஷலா மேக் பண்றியா அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும், நம்ம ஹீரோவை வெக்கப்பட்டுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஷிகிமோரியா நம்ம ஹீரோ கூடவே இருக்கிறா. பரவாயில்ல உன் ஸ்விம் சூட்டுக்கு மேலேயே நார்மல் ட்ரெஸ் சூப்பரா இருக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாட்சிமிட்சு மெர்மைட் மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஆமா நீ எப்போ அந்த ஷெல் மாதிரி இருக்கிற பலூன் எல்லாம் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி நெக்கவும் இனுமாக்கியோ கேட்கறாங்க. சரி சரி வா சின்ன பசங்க அதில் விளையாடட்டும், நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஸ்விம் சூட்டை போட்டு நீ குளிக்க போலியா நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து அப்படின்னு சமாளிக்கிறா. இனுமாக்கி கூப்பிடப்போ ஷிகிமோரி அங்க இருந்து போறா. இந்த இடம் சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா. ஃப்ளோட்டர்ஸ்ல இருக்கிறதுனால ஆறு அப்படியே அவளை இழுத்துட்டு போகுது. நினைக்கிட்டு அவனுக்காக தானே ஸ்விம் சூட் வாங்கினேன், எப்பதான் அதை காட்டுறது ஐடியா அப்படின்னு நெக்கோ சொல்றா. நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு ஷிகிமோரி வெக்கப்பட்டு இருக்கும்போது, ஆமா ஈஸுமி எங்க அப்படின்னு இனுமாக்கி கேட்கறான். அந்த பொண்ணு என்னடா ஆத்துல அடிச்சு போய்கிட்டு இருக்கா. அம்மா அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கவோ ஈஸுமி அவ கிட்ட போறான். அந்த பொண்ணு பயந்து நம்ம ஹீரோ அடிக்கவும், ஹே நான் ஒன்னும் பேட் கைலா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு அழாம இப்ப கொஞ்சம் சமாதானமாக்குறா. நம்ம ஹீரோ பெஸ்ட் ஸ்விம்மர் கிடையாதுனாலுமே ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு ஸ்விம்மிங் தெரியும், உன்னால ஏற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணும் ஏறிட்டா. இப்போ அவளோட ஃப்ளோட்டர் சுத்திக்கு மேல போடுறான். நம்ம ஹீரோ மேல ஏறலான்னு பார்க்கும்போது கால் சுலுக்கிது. அச்சோ இப்போ வயிறு சுலுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள மூழ்க போறான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தேடுறாங்க. காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணு கத்துறா. என்னாச்சு நாங்க போய் கேக்குறாங்க. மூழ்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அச்சோ அது ஈஸுமி தான் நினைக்கிறேன், என்ன பண்றது அப்படின்னு நெக்கோ பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஷிகிமோரி செம ஃபாஸ்டா போய் உள்ள குதிச்சிருக்கா. நம்ம ஹீரோக்கு மூச்சு முட்டி மயங்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த டைமிங்ல ஷிகிமோரி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கா. அது கவலைப்படாத, என் கூடவே இரு சரியா அப்படின்னு ஷிகிமோரி வருத்தத்தோட சொல்றா. சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன ஹெல்ப்க்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் தனியா போன அப்படின்னு ஷிகிமோரி கேட்கறா. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல வேலை உனக்கு எதுவாகல, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணோட அம்மா வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுக்குறா. ஷிகிமோரி அதை பார்த்து பொசசிவ் ஆகுறா. ஷிகிமோரி சின்ன பொண்ணெல்லாம் ஒரு காம்படிஷனா இருக்காதப்பா அப்படின்னு நெக்கோ சொல்றா. நானும் ஸ்விம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றான். இப்ப அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிகிமோரியோட ஸ்விம் சூட்டை
பார்த்துட்டு ஷிகிமோரி ஸ்விம் சூட்ல நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லவும் இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாச்சிமிட்சு நம்ம ஹீரோக்கு ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணி கொடுக்குறா. ஷிகிமோரி நீயும் இதுல கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது 20 ஃபிளேவர்ல ஜெலட்டோ இருக்கு அப்படின்னு ஒரு கடையில போட்டுருக்காங்க. அங்க கூட்டமாவும் இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமோரியும் நம்ம ஹீரோவும் வேற வேற ஃபிளேவர் வாங்கிட்டு வெளியே வராங்க. வா இது டேஸ்டா இருக்கு, ஆமா உன்னோட ஃபிளேவர் எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவோ இதை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு வா கேக்குறா. நம்ம ஹீரோ சாப்பிட்டு போயிட்டு இன்டைரக்ட் கிஸ்ங்கிறது லேட்டா தான் ஞாபகம் வருது. வெக்கப்பட்டு டேப் அதை சாப்பிடுறான். இப்போ நான் உன்னோட ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நம்ம ஹீரோக்குள்ள சாப்பிட போகவும் இனிமாக்கி குறுக்கால புந்தாது டக்குன்னு சாப்பிட்டுதான். வா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் எனக்கு உள்ளது போயிடுச்சு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இந்தப்பா நீ வேணா என்னோட எடுத்துக்கோ, நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லவும் உனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷிகிமோரி வந்துட்டு அவங்களுதான் மொத்தமா எடுத்து சாப்பிடுதா. பட் இது ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால அவளுக்கு தலைவலிக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்னு வசரிச்சுக்கிட்டே சொல்றா. என்னோட இடத்துல ஒன்னு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமாக்கி இப்ப ஷிகிமோரிக்குள்ளத பறிக்க பாக்குறான். மொத்தத்துல போனது என்னோட ஜெலோட்டோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வராங்க. இவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டதுனால ட்ரெயின் ரொம்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கு. வா ட்ரெயின்ல யாருமே இல்ல, யாருக்கு என்ன சீட் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு பெரிய சீட்ல உட்காருதாங்க. நெக்கோவா எடுத்த போட்டோ காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹாச்சிமிட்சு தூங்கிருதா. அப்படியே கொஞ்ச நேரத்துல மத்த எல்லாருமே தூங்கிருந்தாங்க. இன்னைக்கு நாள் நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன், எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷிகிமோரியை பார்த்தா அவளோ தூங்கிட்டு இருக்கா. தூக்கத்திலேயே அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. ட்ரெயின் லைட்டா அசையவும் இப்ப ஷிகிமோரி நம்ம ஹீரோ தோல்ல சாஞ்சிருதா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்படுறான். அச்சோ நான் இதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, வேற எதையாச்சும் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டு நாங்க ரிவருக்கு மட்டும் போனது இல்லாம இன்னைக்கு ஷாப்பிங்கும் பண்ணோம். இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லாவே போச்சு. நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஷிகிமோரி என் லைஃப்ல வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிருந்தான். ஷிகிமோரி இப்ப கண் முழிச்சு பாக்குறா. சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் பாக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோட தலையை பிடிச்சு அவளோட தோல்ல சாச்சுக்கிடுறா. ஒரு வழியா இவங்களோட ஹாலிடே நல்லபடியா போச்சு. இப்போ இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குறாங்க. ஹாச்சிமிட்சும் நம்ம ஹீரோவும் மட்டும் இன்னும் தூக்க கலக்கத்திலே இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.